வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் ஏற்பாட்டில் சிசுசரிய பாடசாலை பஸ் போக்குவரத்து சேவை இன்று ஆரம்பமானது. கொடிகாமம் மத்திய பஸ் நிலையத்திலிருந்து இந்த சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர், சாவகச்சேரி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். இதன்போது முதன்முறையாக மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் நோக்கில் டிஜிட்டல் கார்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மாணவர்கள் பஸ்ஸில் ஏறும் நேரம் மற்றும் இறங்கும் நேரத்தை பெற்றோர்கள் கண்காணிக்கும் வகையில் இந்த டிஜிட்டல் கார்டு சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிசுசரியா என்பது பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் இதில் ஏறலாம். முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உசைனில் ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வரையும், உசைனில் ஆரம்பிக்கப்பட்டு பருத்தித்துறை வரையும் 2 பஸ் சேவைகள் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காட்டை பிள்ளைகள் மெஷினில் டச் பண்ணுற நேரம் பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் போகும், பிள்ளை பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னு சொல்லி. இறங்குற நேரமும் இதே மாதிரி அவையை டச் பண்ணிக்க பஸ்லேருந்து இறங்கிட்டாங்க, பாடசாலைக்குள்ளே போகிறாங்கன்ற மெசேஜ் பேரண்ட்ஸுக்கு போகிறதால இது உண்மையாக ஒரு சேஃப்டி என்ற விடயத்தை பொறுத்தவரையில் இப்போ இந்த நாட்களில் அது சரியான முக்கியமாக காணப்படுது. மாணவர்களுக்கு அரைவாசி காசு தான் அறவிடப்படும். மிகுதி அரசாங்கத்தினால் மானியம் அடிப்படையில் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.